அலி இப்னு அபி தாலிப் அழகாக சொன்னார்கள், அதை இன்று செயல்படலாம், விசாரிக்கப்பட மாட்டாய். நாளை விசாரிக்கப்படுவாய் மரணத்திற்கு முன்னால். அப்போது செய்ய வேண்டும் என்று நினைப்பதை செய்ய முடியாது. இந்த அறிவுரைகள் எல்லாம் எமக்கு சொல்வது இந்த நாள், இந்த நிமிடம், இதுதான் நமக்குரியதை தவிர எதிர்காலமோ கடந்த காலமோ அல்ல. கடந்த காலம் என்பது அது வாழ்வுடைய இயல்பு. அதை தாங்கித்தான் நிகழ்காலத்தில் வந்திருக்கிறோம். அதன் அனுபவங்களையும் அதன் பாடங்களையும் அதில் இல்லாததை பெறுவதற்குரிய முயற்சியையும் நிகழ்காலத்தில் கொண்டு எதிர்காலத்தை நோக்கி பயணிப்பதுதான் மனிதனுடைய இயல்பு. மனிதனுடைய இயல்பு கடந்த காலத்தை எண்ணி பயந்து கவலை கொண்டு அழுது புலம்பி நிகழ்காலத்தை அழிப்பதோ, எதிர்காலம் வராத எதிர்காலத்துடைய பயத்தை கொண்டு நிகழ்காலத்தை அழிப்பதோ கிடையாது. இந்த மூச்சுக்கு கவனம் கொடு. அடுத்த நாள் காலையில் வெளிப்பதற்கு இறைவன் அவகாசத்தை உனக்கு கொடுத்தால் இறைவனுக்கு நன்றி சொல்லி, இறைவா இந்த நாளில் என்னை நான் சரிபடுத்துகிறேன். கடந்த காலமே என்னிடத்திலே வந்து விடாது. உன்னை குறித்து நான் கவலைப்பட போவதில்லை. உன்னை நினைத்து நான் அழப்போவதில்லை. நான் இழந்த இழப்புகளை நினைத்து நான் ஏங்கப் போவதில்லை. நான் பெறுவதற்கு, இறைவனிடத்திலே வாங்கி பெறுவதற்கு, இறைவன் எனக்கு கொடுப்பதற்கு தான் இந்த மூச்சை கொடுத்திருக்கிறான். அவனிடத்திலே எது இல்லையோ, எதை நான் இழந்தேனோ அதை சரிபடுத்துவதற்கு அவனை அழைப்பேன், அவன் எனக்கு கொடுப்பான். நீ வந்து விடாதே, நீ சென்று விடு. எதிர்காலமே நீ வரவே இல்லை, உன்னை குறித்த பயம் எனக்கு எதற்கு? நான் நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்துகிறேன். இந்த நேரத்தில் நான் என்னை மாற்றிக்கொள்கிறேன். நான் தொழாமல் இருந்தேன், தொழப்போகிறேன். நான் பொய் கூறி கொண்டிருந்தேன், பொய்யை நிறுத்தப் போகிறேன். நான் புறம் பேசிக் கொண்டிருந்தேன், புறத்தை நிறுத்தப் போகிறேன். பிறருடைய மானங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தேன், இனிமேல் பேசப் போவதில்லை. என்னுடைய பெற்றோர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்தேன், இப்போது கொடுக்க போகிறேன். என்னுடைய உறவுகளை ஆதரிக்காமல் இருந்தேன், இப்போது ஆதரிக்கப் போகிறேன். நன்றி செலுத்தாமல் இருந்தேன், இதோ நன்றிக்காக தயாராக போகிறேன். மரணத்திற்கு முன்னால் பாவ மன்னிப்பை கேட்காமல் இருந்தேன், கேட்கப் போகிறேன். மனிதர்களிடத்திலே கேட்காமல் இருந்தேன், இதோ கேட்கப் போகிறேன். இந்த நிமிடத்தை நான் சரிபடுத்தப் போகிறேன் என்ற உறுதியோடு இறைவனை நெருங்குங்கள். உங்கள் வாழ்வில் எது இல்லை என்றாலும், எதை நீங்கள் இழந்திருந்தாலும் அந்த கவலையை இறைவன் நீக்கி அவனிடத்திலே நெருங்குவதற்குரிய வாய்ப்பை இறைவன் கொடுத்து, உங்களுக்கு எதை வேண்டுமோ அதை அவனிடத்திலே கேட்டுப் பெறுவதற்குரிய அவகாசத்தையும் இறைவன் நீட்டித்து தருவார். இந்த ஒரு புரிதலை புரிந்தால், இந்த நேரத்தை பயன்படுத்தினால், இந்த நாளை பயன்படுத்தினால், இந்த நொடியை நமக்காக நாம் அமைத்துக் கொண்டால், இந்த உலக வாழ்வில் நாம் வெற்றியை நோக்கி பயணிக்கலாம்.